சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பத்தா கைமான ஊருகா காலி ஆயிடுச்சுமா. ஸ்டாக் எதுவுமே இல்லம்மா. என்னென்ன ஒரு ஊர்கா பாக்கெட் கூட இல்லன்றீங்க? வேற ஊருகாருக்கு வாங்கிக்கிறீங்களாமா? அதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்லண்ணே. அப்பத்தா கைமன ஊர்கா தான் நல்லா இருக்கு. நீங்க அதை வாங்கி வைங்க, நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். சரிம்மா. அண்ணே, அந்த அப்பத்தா கைமன ஊருகா கொஞ்சம் எடுங்களேன். சொல்லுமா, எத்தனை பாக்கெட்மா வேணும்? அண்ணா பிரிக்காதீங்க, மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன். மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு போறியா? அவ்வளவு நல்லாவா இருக்கு? பின்ன நல்லா இல்லாமல நான் வாங்க வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கார் நைட்ல இருந்து இந்த ஊருகா வேணும்னு என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டாரு. அதனாலதான் காலையிலேயே ஊருகா வாங்குறதுக்கு நான் கடைக்கு வந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா கொடுமா. 50 ரூபாயா? இந்தாங்க. அப்பத்தா கைமான ஊருகா தின்னு போச்சுமா. இதை வாங்கிட்டு போ, நல்லா இருக்கும். ஐயா, இது நல்லா இருக்காது அண்ணாச்சி. நல்ல ஊறுகாயா இருந்தா வாங்கி வைங்க. அப்பத்தா ஊறுகா மாதிரி மனம் எதுலயும் இல்ல. வந்தா சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். நல்ல ஊறுகாயா வாங்கி வைங்க அண்ணாச்சி. ஏன் அண்ணாச்சி இப்படி பண்றீங்க? சரிம்மா. என்னதான் ஊறுகா விக்கிறீங்களோ. அண்ணாமலை இருக்காரம்மா? நான் அவர் ஃப்ரெண்டு சொக்கலிங்க பேசுறேம்மா. மளிகை சாமான் கடை வச்சிருக்கேன். அப்பத்தா கைமான ஊருகா போட்டு போயிருந்தாருமா, அது காலி ஆயிடுச்சுமா. அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போடுங்க. சரிங்கண்ணே, கொண்டு வந்து போட்டுடுறோம். சரிங்கம்மா சரிங்கம்மா, வாங்க. இந்தாங்க மேடம், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டின ரெசிப்ட். ஓகே மேடம். உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஸ்கூல் தானே ரன் பண்றீங்க? இவ்ளோ நாளா என் பசங்களுக்கு நான் கரெக்டா தான் ஃபீஸ் கட்டிட்டு வரேன். ஒரு மாசம் கொஞ்சம் டிலே ஆன உடனே வெளியே உட்கார வச்சிருவீங்களா? என்ன மேடம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இவங்கள வெளியில உட்கார வச்சா இவங்க மனசு கஷ்டப்படாது? நீங்களே இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அவமானப்படுத்தினா அவங்க நாளைக்கு வெளியில எப்படி போய்